பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தாயென்றும் தந்தை என்றும் பாடும் தாலாட்டு, தம்பிக்கு ஒரு பாட்டு. தாயென்றும் தந்தை என்றும் பாடும் தாலாட்டு, தம்பிக்கு ஒரு பாட்டு. தாயென்றும் தந்தை என்றும் பாடும் தாலாட்டு, தம்பிக்கு ஒரு பாட்டு. நீ வாடாதே வாடியே ஏங்காதே என் கண்ணே. தாயென்றும் தந்தை என்றும் பாடும் தாலாட்டு, தம்பிக்கு ஒரு பாட்டு. பொன்னின்றி வாழும் போதும் புன்னகைக்கு பஞ்சம் ஏது என்றும் உன் வாழ்விலே. இன்பம் என்னும் வார்த்தை மட்டும் இன்று வரை கேட்டதுண்டு வந்திடும் வாழ்நாளிலே. கூட்டுக்குள் வாழும் குருவினாம் இல்லையே, வாட்டங்கள் நெஞ்சில் வருவதால் தொல்லையே. அன்பென்ற ஒன்று
தாயந்தன் தம்பி வாழ்த்துக்கள் கேட்குது. ஆராரிரோ ஆராரிரோ, தாயென்றும் தந்தை என்றும் பாடும் தாலாட்டு, தம்பிக்கு ஒரு பாட்டு. தாயென்றும் தந்தை என்றும் பாடும் தாலாட்டு, தம்பிக்கு ஒரு பாட்டு. நீ வாடாதே வாடியே ஏங்காதே என் கண்ணே, தாயென்றும் தந்தை என்றும் பாடும் தாலாட்டு, தம்பிக்கு ஒரு பாட்டு. என் தம்பிக்கு எந்த குறையும் வராம அவன் சந்தோஷமா தீர்காயுசா இருக்கணும். அம்மா தாயே, எனக்கு மட்டுமே வேண்டிட்டு இருக்கிற எங்க அக்கா எப்போதும் சந்தோஷமா வாழணும். இந்த அக்காவை விட்டு என்னைக்குமே பிரியாம இந்த தம்பியும் வாழணும். என்னையா காணாத கண்ட மாதிரி மடுவையா பாத்துட்டு இருக்க? ஒரு விசேஷம் பாத்தியா? மாடு முன்னால சாப்பிடுது, பின்னால பால் கொடுக்குது. நாமளும் முன்னாலதான் சாப்பிடுறோம். சும்மா பேசிட்டே இருக்காத, நான் பால் கறந்துட்டு இருக்கேன்ல. நானும் சேர்ந்து கறக்கட்டுமா? 2 பேரும் சேர்ந்து கறந்தா வத்திரும். வத்தி போற மடுவா அது? கறக்க கறக்க விடுற காமதேனு வாச்சே. சரி சரி, வீணா பேசிக்கிட்டு இருக்காம கறந்த பால் அப்படியே காய்ச்சி அதுல பணங்கள் கண்டும் பேரிச்சம்பளம் போட்டு கொண்டு வா. எதுக்கு? குழந்தை பிறக்கணுமே, அதுக்கு. அதுக்குதான் நான் விரதம் இருக்கனே. அப்ப நான் என்ன பண்றது? நீங்க தனியா விரதம் இருங்க. நான் தனியா விரதம் இருந்து இவ தனியா விரதம் இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்? ஐயோ, கல்லுங்கல்லும் மோதனாத்தானே நெருப்பு வரும். இவ தனியா நெருப்பு உண்டாக்க பாக்குறாளே, எப்படி? எவ்வளவு நிலமும் நம்மளுக்கு சொந்தமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லக்கா? நாம எல்லாம் உரிமை கொண்டாடுறதுக்காக பொறுக்கலடா, உழைச்சி பிழைக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். என்ன கை? ஐயோ, ஐயோ, இப்படி ஒரு அழகா பார்த்ததே இல்லை. ஐயோ, என்ன அழகு! ஐயோ ஐயோ ஐயோ, மெதுவா மெதுவா. ஆஹா, ஐயோ, என்ன சுகமா இருக்கு. என்னையா காயப்பட்டு கிடக்குது? பேசாம 10 போட்டுட்டு வீட்டுல கிடக்கலாம்ல, ஏன் இங்க வந்த? என்னது? நான் இங்க வந்து மேற்பார்வை பார்க்கலன்னா என்ன ஆவறது? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, வலி வலி. ஓஹோ, இந்த வந்துட்டேன். கண்ணம்மா, உன்னை யார் அங்க போய் வேலை செய்ய சொன்னது? ஏன்? நான் தான். ஏண்டா, நான் ஒருத்தங்க மேல் பார்வை பார்த்துட்டு தெரியலையா? எனக்கு மேல நீ சட்டாம்பளி ஆயிட்டியா? யார் எங்க நின்னா என்ன? உனக்கு வேலை நடந்தா சரிதானே? யார் யார் எங்கெங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு, இவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போடா. நீ என்ன வேலை பாக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னது? செய்யற வேலை பார்க்காம வேலை செய்யற பொம்பளைங்களை இப்படி அப்படியே பாக்குறது எனக்கு தெரியாது நினைச்சியா? என்னடா ஒரு மாதிரியா பேசுற? நீ என்ன பெரிய இவனா? ஐயோ அடிக்கிறா அடிக்கிறா, காப்பாத்துங்களா! ஐயோ ஐயோ, ஒண்ணும் தெரியாது என் புருஷனை நீட்டு அடிக்கிறானே படுபாவி. என் புருஷனே கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சியா? நானா பார்த்து உங்களுக்கு சொல்றதுனால தான் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குது, இல்லன்னா பட்னியா கிடக்க வேண்டியதான். என்னைக்கு நீ என்ன கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சியோ இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. போடா போடா. உன்ன மாதிரி பொறுக்கிட்ட நானும் வேலை பார்த்து என்னங்க நீங்க வேடிக்கை பாக்குறீங்க? குனிஞ்சு வேலை செய்யுங்க. குடியடி. சேலு சேலு சேலு,
அதுக்காக கோவப்பட்டு சண்டை பிடிச்சா நஷ்டம் அவங்களுக்கு இல்ல, நமக்கு தான். அதை தெரிஞ்சுக்க. அதுக்காக அந்த பையன் உன்னை முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான், என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஏன் அருவாளை எடுத்துட்டு போய் அவங்கள சீவிப்பட போடா போக்கத்தவன. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எங்க எல்லாம் போய் வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல. வேலை செய்யாம உட்காந்து சாப்பிடுற மாதிரியா நம்ம ஐயனும் ஆத்தாளும் நம்மளை விட்டுட்டு போயிருக்காக? நம்மள மாதிரி அன்னாடங்காச்சிங்க இதுக்கெல்லாம் ரோசப்பட்டா நம்ம வீட்டுல அடுப்பும் எரியாது, நம்ம வயிறும் நிறையாது. சரி சரி, அதை விட சாப்பிடுப்பா. காலையில இருந்து உன் வயிறு காஞ்சி கிடக்கும், சாப்பிடு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் பசிக்கல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பசி தாங்காத பயலாச்சே. இத பாரு, இப்ப நீ சாப்பிடல, நானும் சாப்பிட மாட்டேன். ஆமா. என்ன குழம்புக்கா வச்சிருக்க? அப்படி கேளு, மணக்கிறது தெரியல. நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடு. ஓஹோ, நீயா? துரை, எங்க புறப்பட்டீங்க? வேலைக்கு தான். உன்னை எவன் வேலைக்கு வச்சுக்குவான்? முதல்ல நீ வேலைக்கு வருவ, அப்புறம் அவன் அங்க பார்த்தான் இங்க பார்த்தான்னு சொல்லிட்டு என்கிட்ட அடிதடிக்கு வருவ. நீ வேணாப்பா. ஐயா, இனிமே என் தம்பி அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். இவனும் வேலைக்கு வரட்டும் ஐயா. இந்த பாரு கண்ணம்மா, அவனுக்காக நீ பறிஞ்சு வச்சிருந்த, நீ வேலைக்கு வேணாம். ஏன்? நீ 2 பேரும் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா உட்காந்து திங்கிறதுக்கு? ஐயா தயவு செஞ்சு. இந்த பார், சொல்றத சொல்லிவிட்டேன். நீ வேலைக்கு வர்றதும் வராதும் உன் இஷ்டம். என்ன அங்கடி வேடிக்கை பாக்குறீங்க? உங்கடி வேலைக்கு ஒன்னே நான் போயிட்டே. இதுக்கு போய் மூஞ்ச உம்மனி வச்சுட்டு இருக்க. நீ வீட்டுல போயிரு, சாயங்காலமா சினிமா போலாம். எனக்கு காதை பத்தி ஒண்ணும் தெரியாத. கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன். சிஷ்யா சிஷ்யா இது சரியா சரியா, மானே தேனே மயிலே குயிலே என்று. சிஷ்யா சிஷ்யா இது சரியா சரியா, குயிலே என்று. நீ உறங்கும் போது உளறல் கேட்டேன் நன்று. கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன்.
வேண்டாம், இந்த தேட்டர் பக்கம் வர வேண்டாம். உங்களால என் பொழப்பு கட்டிடம் போல இருக்க. இந்த ஒரு டிக்கெட் காசு இந்த புடி போ. இந்த போ போடா போ. டேய் போடா, மூஞ்சிய பாரு. டேய் வந்துட்டானுங்க மொட்டை போடா. ஆலையில இருந்து என் ரைஸ் மில்ல வேலை பார்க்குற பொண்ணுங்களா இளமையா அழகா கொழுகோன்னு இருக்கணும். சரி தெரிஞ்சுதா? அச்சி ஒன்றும் இல்லை, உடனே முந்திக்குவியா? பாத்துக்கிறேங்க, நான் பாத்துக்கிறேங்க. அல்ல காட்டாத. இந்தா ஐயா, இந்தாயா போ. வந்துச்சுல, நான் பாத்துக்கிறேங்க. போ விட்டா பூந்துருவியா? ஓடி. யாரா பொன்னுசாமிங்கிறது? ஏங்க நான் தான். என்னடா, என்ன அடையாளம் தெரியல? நான் தான் சவுந்தரராஜன். எப்படி இருக்க? இல்லடா, பக்கத்துல மாத்தலாம் இருக்கேன். சரி, உன்ன கையோட பாத்துட்டு போலாமே. உட்காரு உட்காரு உட்காரு. அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுடா. சுமாரு ஏடா, ரைஸ் மில் எல்லாம் பொம்பளைங்களா வேலைக்கு வச்சிருக்க? பாத்துருவிய பாக்காம பேருக்கு 2 ஆம்பளைங்களை வேலைக்கு வச்சுக்கிறது இல்லையா? ஏன் என் உயிர் எடுக்கிறதுக்கா? ஒழுங்கா வேலையை செய்ய மாட்டாங்க. நமக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்காது இல்ல? கிராமத்துல இருக்கிறதாண்டா உண்மையான அழகு. பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இங்க வந்துட்டு எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இரு. ஆமா, என்ன சாப்பிடுற? ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். குடிக்கிறதுக்கு ஜில்லுன்னு தண்ணி வேணும். தண்ணி தானே? கண்ணவா, செம்ப கழுவிட்டு தண்ணியை கொண்டா. வேமாவா, அவசரப்படுத்தாது. குடுமா ஐயா கையில கொடு. இதுதான் கை. இருந்து செம்ப வாங்கிட்டு போல. நல்லா இருக்கு. எது? சொம்பு. இந்த யாரா அவ? பேரு கண்ணமா. நல்லா இருக்கல? விஷயத்துக்கு எப்படி? ஐயோ, நெருப்புப்பா, எரிச்சிருவா. நெருப்புனா தண்ணி ஊத்தி அணைச்சிட வேண்டியதானே? நீ நடக்கிற கதையை பேசுறியா? நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? ஏப்ப பண்ணா சொல்லு, நான் அப்புறமா வரேன். பொன்னுசாமி, அந்த நெருப்புல குளிர் காயும் போது என்னை பத்தி கொஞ்சம் நினைச்சுக்க. நான் சிகரெட்டே 10 வைக்க முடியல, நீ குளிர் காயணுங்கிற. சரி, சாப்பாடு பாடுன்னு சொல்லிட்டேன்ல, ராத்திரி வரேன். நல்ல வெட கோழியை ஒண்ணு பார்த்து அடிச்சு வை. சொல்லிட்டேல, கோழி வருவேன், கோழி மசாலா, கோழி ஊறுகாய் வரைக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன். போ. எல்லாம் முட்டை போட்ட கோழியா இருக்க. எதை அடிக்க? சூட்ல ஒன்றும் தெரியாது. உனக்காக நான் கூட்டு போறேன், எனக்காக நீ கூட்டிட்டு போயிருக்கியா? வாயா பால்சாமி, இப்பதான் வர்றத உனக்கு நேர காலமே கிடையாதா? பசுவுக்கு பகலே போதுமையா? இப்ப என்னால முடியாது. ஒன்னு எவையா கேட்டான்? விட்டா 30-40 தாங்கும் போல் இருக்க. இங்க போய் சோர்ந்து போய் கிடக்கு. இதுவா சோர்ந்து போயிருக்கு? இந்த சோர்வை போக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? இல்ல, இந்த நாத்து அடிக்குது, என்ன கலக்கி கொடுக்குற? இவன் புரியுதா? கேட்கவே முடியல. எப்படி கேட்கும்? இப்படி கட்டிக்கிட்டா இப்ப புரியுதா? ஏயா அடிக்கிற? நீதான் முன்னால இந்த விஷயத்தையும் பொட்டாட்டிக்கிட்ட சொன்னியா? அவள் நாளா என்ன தூங்க விடாம போயிட்டாள. ஓஹோ, முயற்சி பண்ணிருக்கணும். இந்த புள்ள கலைச்செல்வி, குழம்பு கோச்சிக்கிட்டு இருக்கு, கறி வேணா, வந்துட்டு போ. கண்ணம்மா, நீ போ, நான் பிறகு வரேன். வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுடு. வேண்டாம், என்ன விட்டுடு. வேண்டாம், நீ தொட்ட நான் தற்கொலை பண்ணிக்குவேன். என்ன விட்டுடு. வேண்டாம் வேண்டாம், என்ன விடு, என்ன விடு. வேண்டாம், என்ன விட்டுடு. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. வேண்டாம்.
உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு என்னடா தகராறு? அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நீ என்னடா கொடுமை பண்ண அவள? எனக்கு என் பொண்டாட்டிக்கு இது வரைக்கும் எந்த சண்டையும் வந்தது இல்லைங்க. ரைஸ்மில்லுக்கு வேலைக்கு போனவ காலையில ஆகி வரலீங்க. இப்ப போறமாதான் பாக்குறேங்க. நீ இப்படி கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன். இந்த பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சார். இவனை ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போ. எப்படி உண்மை வர வரைக்கும் எனக்கு தெரியும். போட தள்ளிட்டு போ. கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அனுப்பியா போட. ஏக்கா ஏக்கா, நம்ம செல்விக்கா இல்ல, அது வந்து கிணத்துல வந்து சத்து போயிடுச்சு. என்னடா சொல்ற? ஆமாக்கா, அவ புருஷன் தான் அவளை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. அது எப்படிக்கா அவன் கொலை பண்ணிருக்க முடியும்? நேத்து வரைக்கும் அவங்க சந்தோஷமா தானே இருந்தாங்க. செல்வி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ரைஸ் மில்ல என்னமோ நடந்திருக்கு. ஆமாக்கா, அந்த ரைஸ் மில் முதலாளி கூட அங்கதான் இருந்தான். அந்த இன்ஸ்பெக்டர் ரைஸ் மில்லுக்காரனுக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால தான் நாம ஏழைங்க, நமக்கு எதுக்குடா அவங்க பொல்லாப்பெல்லாம். இப்போ எப்படிக்கா இருக்கு உடம்பு? என்ன டவுன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? எனக்கு இப்ப இந்த மருந்து வேற குடிச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் கண்ணா செஞ்சா சரியா போயிடும். நீ சாப்பிடல, இந்த கடைக்கு போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு. நாளைக்கு நான் எப்படி எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவேன். உனக்கு மீன் குழம்பும் சோறும் ஆக்கி போடுவேன், போய் சாப்பிடு. சரிக்கா. இத பார்த்தா தீராது. ஆஹோ ஐயாஹோ தேரோட்டமா இல்லை அழகே நடத்தும் போராட்டமா. ஆஹோ ஐயாஹோ தேரோட்டமா இல்லை அழகே நடத்தும் போராட்டமா. எனக்கு மாலைய கட்டுங்கடா, ஆரத்தி எடுத்து வந்து மேளத்தை தட்டுங்கடா. ஆம்பள சிங்கம் எனக்கு மாலைய கட்டுங்கடா, ஆரத்தி எடுத்து வந்து மேளத்தை தட்டுங்கடா. படித்தேன் தினந்தோறும் செம்மாந்து பாட்டு, புதுசா போட்டாச்சு என்னோட ரூட்டு. ஒண்ணு ஒண்ணு கேளு நல்ல உள்ள ஆளு, சம்பங்கஞ்சி கூழு அது எல்லாத்துக்கும் மேலு. ஒரு நாளு திருநாளு. ஆஹோ ஐயாஹோ தேரோட்டமா இல்லை அழகே நடத்தும் போராட்டமா. ஆஹோ ஐயாஹோ தேரோட்டமா இல்லை அழகே நடத்தும் போராட்டமா. கேட்டது வள்ளி கொடுக்க ஆசைகள் மெத்த உண்டு, போட்ட
போட்டதும் பொண்ணு விளைக்க எனக்கு ஒரு திட்டம் உண்டு கேட்டதும் அள்ளி கொடுக்க ஆசைகள் மெத்த உண்டு போட்டதும் பொண்ணு விளைக்க எனக்கு ஒரு திட்டம் உண்டு உலகம் எல்லாமும் என் காலம் கீழே உயரும் மனசெல்லாம் பொன்மானம் போலே அங்கே இங்கே ஓடு என்றும் அந்தாலத்தான் கூடு தந்தான போம்போடு நல்ல சங்கீதம் தான் பாடு அது போதும் ஆத்தாடி ஆஹோ ஐயாஹோ தேரோட்டமா இல்ல அழகே நடத்தும் போராட்டமா ஆஹோ ஐயாஹோ தேரோட்டமா இல்ல அழகே நடத்தும் போராட்டமா கூத்தாடுது வயல் நாத்தாடுது பார்த்து பார்த்து மனம் கூத்தாடுது இத பார்த்தா தீராது ஆஹோ ஐயாஹோ தேரோட்டமா இல்லை அழகே நடத்தும் போராட்டமா ஆஹோ ஐயாஹோ தேரோட்டமா இல்லை அழகே நடத்தும் போராட்டமா சுத்துமுத்து 7 கிராமத்துல இந்த பஞ்சர் பாச கடை விட்டா வேற எவன் கடையா இருக்குது 24 மணி நேரம் பிளைட் மாதிரி பறந்த இந்த சைக்கிள படுக்க வச்சிடியா பாவி என்னடா சிரிக்கிறீங்க கத்மாலம் இது பெண்டா ஏக் பெண்டா தோ பெண்டா பூரா பெண்டு கண்ணம்மா தொடாதே முருகை அறுத்துற மாதிரி அறுத்துருவேன் உன் தம்பி என்ன வேலை செஞ்சுக்கிறான் பார் இதுக்காக என் தம்பியை கட்டி போடணுமா அப்படி என்ன பெருசா என் தம்பி தப்பு பண்ணிட்டா அவுத்து விடு உன் தம்பி மேல கை வச்சு நம்ம கை எங்கெங்க படும் தெரியாது உன் தம்பி என்ன காரியம் பண்ணான் இது சாதாரண சைக்கிள் படுனா படுக்கும் நில்லுன்னா நிக்கும் மேல ஏறி உக்காந்தா அப்படியே பறக்கும் இப்ப ஏற்பட்ட சைக்கிள உன் தம்பி அக்கு வேற ஆணி வேற பிச்சுட்டான் இந்த சைக்கிளோட விலை என்ன தெரியுமா 999 அதாவது 1000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி அரே சாம்பா கபர்தா டீக்கே இந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ணி என்ன செலவாகும் தெரியுமா 99 அதாவது 99 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி அதை கொடுத்துட்டு உன் தம்பியை தள்ளிக்கிட்டு போ டீக்கே சாய் சட்டே அம்புட்டாவுமா அதுக்கு நான் எங்க போவேன் எங்க வேணாலும் போ நமக்கு தேவை பைசா பைசா கொடுத்துட்டு தள்ளிட்டு போ என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல 10 ரூபாய் தான் இருக்கு அதை வச்சுக்கிட்டு தினசரி வேலை செஞ்சு கடன் அடைச்சிடுறேன் தயவு பண்ணுங்கய்யா ஒரே ஒரு வேண்டிய புள்ள நீ சொன்ன செய்வன் தெரியும் உன் தம்பி அழைச்சிட்டு போ சல் கண்ணம்மா आओ 1 मिनट रहो आओ जल्दी आ கண்ணம்மா तुझे अच्छी लगती है மீதி பணத்தை திருப்பி கொடுக்கவே வேண்டாம் நீ மட்டும் சரின்னு சொன்னா அது அப்படியே கழிச்சுக்கலாம் புரியல உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எவ்வளவோ இருக்கு சரியா இத பாரியா வார்த்தை அளந்து பேசு இன்னும் 2 நாளுக்குள்ள உன் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் तेरे मेरे बीच में ऐसा एक बंधन अनजाना ஏண்டா இன்னைக்கு எங்க போய் சாப்பிடுவ உன் முரட்டுத்தனத்துக்கு உன்னை எல்லாரும் வேலைக்கு வேணான்னு சொல்றாங்க நான் மட்டும் போய் தினம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்தேன் இன்னைக்கு உன் புண்ணியத்துல கையில கிடைச்ச துட்டு வாய் கெட்டாம போயிடுச்சு தொடருமா ஒப்புட்டு செய்து ஏற்கனவே ஏற்பட்ட கடன் இனிமேல் கடன் கொடுக்க நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது போப்போ இன்னைக்கு மட்டும் கடன் கொடுங்கண்ணே நாளையில இருந்து காசை கொடுத்துட்டு அரிசி வாங்கிட்டு போறேன் உன்னை மறாவது கடன் கொடுத்தான் எங்க அப்பா ஒரு புறம் போயிட்டான் போப்போ கடன் கேட்க வேண்டாங்க சாவிராஜ் கொழுப்பேறி போச்சுடா உனக்கு சம்பாதிக்கட்டா நான் இருக்கேனே உனக்கு என்ன நீ சொகுசா சைக்கிள் எடுத்துட்டு சுத்தலாம் அதை போட்டு உடைக்கலாம் நான் சாப்பாட்டுக்கு வச்சிருக்கிற காசு எடுத்து இப்படி தண்டத்துக்கு அழுதுட்டு பட்டினி கிடந்து நாளைக்கு வேலைக்கு போய் கொண்டாரு ஊர்ல ஒஞ்சோட்ட பசங்களை பாத்தியா அப்பா ஆத்தாவுக்கு எப்படி எல்லாம் ஒத்தாசையா இருக்காங்கன்னு டேய் அப்பா ஆத்தா போனது உனக்கு நான் ஏதாச்சும் கஷ்டம் கொடுத்துருப்பேனா அப்பேற்பட்ட அக்காவுக்கு நீ என்னமா பேர் வாங்கி கொடுத்துருக்க டேய் நான் சொல்றது உனக்கு ஏதாவது உரைக்குதா உரைக்காது எருமா
இன்னைக்கு துட்டு வந்தும் பட்டினின்னு எழுதிருக்கு. எல்லாம் உன்னால வந்ததுதான். உருப்படாத கழுத செய்யறதைய செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறத பாரு, ஊம கொட்டா மாதிரி. நானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சமைச்சு போடுவேன்னு நினைக்காத. நீ எங்க போயோ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. நீ பட்ட கடனை நீ தான் அடைக்கணும். இப்படியே விட்டா நீ உருப்படாம போயிடுவ. யோ, என்ன அது வெள்ளிக்கிழமை எதுமா காலம் காத்தால? எனக்கு பால் வேணும். என்கிட்ட வந்து என்ன பிரயோஜனம்? மாட்டுக்கிட்ட போ. நானா? பின்ன என்னையா, தினம் தினம் நான் தான் பால் கறக்குறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ கறவேன். ராசா இல்ல கறவேன். கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போக போகுது. இதுல வராது. இதுலதான் வரும். எங்க மடுவ காணா? மொத்தமா பால் கறந்து எல்லாம் வத்திருச்சா? ஐயோ ஐயோ, ஐயோ, என்னையா, என்ன என்ன ஆச்சு? உதச்சிருச்சு. ஏன்? இந்த மாட்டுக்கிட்ட பால் கறக்க போனேன், உதச்சிருச்சு. இதுல எப்படியா பால் வரும்? ஏன் இன்னைக்கு என்ன லீவா? இது பசுமாடே இல்ல, காளை மாடு. நல்லா பாரு. ஆமா ஆமா, உனக்கு தூக்க கலக்கத்துல பசுமாடு எது காளை மாடு எதுன்னு வித்தியாசம் தெரியல. அப்ப நம்ம பசுமாடுங்க. ஆமா, நம்ம மாடு எங்க? வேற எவனாவது ஓட்டிட்டு போயிட்டானா? வேலு, வேலு, வேலு. என்ன வேணும்? மாடு வேணும். அதுக்கு சண்டைக்கு போயா? நீங்க இங்க இருக்கதா சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தேன். ரொம்ப திமிரியா உனக்கு? என்ன சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தா ரொம்ப கோவிச்சுக்கிறீங்களே. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா? அப்ப ஒரு வீடு கூட. என்ன சார் இது? எல்லாரும் நாடிய வச்சுதான் ஜோசியம் பார்ப்பாங்க, நீங்க வீடியோ வச்சே ஜோசியம் பாத்தீங்க. பேர் என்னையா? எங்க ஊர்ல மாட்டுக்கெல்லாம் பேர் வைக்கிறது இல்லைங்க. மாட்டோட பேர்ல உன் பேர் என்ன? ஏன் பேரை கேக்குறீங்களா? பாலுச்சாமி. எல்லாரும் பாலு பாலுன்னு கூப்பிடுவாங்க. சார் இப்படி அடிச்சுக்காதீங்க சார், மண்டோடு நெளிஞ்சிட போகுது. அது எனக்கு தெரியும். அது ஏன் மண்டை? அது சரி. மாடு காண போகும்போது யாரோ இருந்தீங்க? நான் என் மண்டை இது என்ன சார் குழப்பறீங்க? நானும் என் சம்சாரமும் இருந்தோம். ஐயோ, அடையாளத்தை சொல்லியா? சிகப்பா அழகா இருக்கும் சார், தங்க மாதிரி தக தகன்னு இருக்கு சார். கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வந்தது. கொழு கொழுன்னு இருக்கும். முன்னால 2 கொம்பு இருக்கும், வலது கொம்புல மச்சம் இருக்கும். நீங்க ஏன் சார் அழுகுறீங்க? உங்க வீட்டுல ஏதாவது மாடு கீடு காணாம போச்சா? ஐயோ பால்சாமி, நீ சொல்ற மாதிரி நான் கம்ப்ளைண்ட் எழுதுனா என் வேலையும் போயிடும், உன் பசுவும் போயிடுயா. என்ன பால் இருக்கு, மாட்டை காணோம்? வாங்கிட்டியா? என்ன இந்த பக்கம் என்ன? ஒண்ணும் இல்லையா, உங்க ஊர்ல பால்சாமின்னு ஒருத்த மாடை காணோன்னு ரிப்போர்ட் பண்ணா, அதான் பாக்கலான்னு வந்தேன். என்னது? இந்த ஊர்ல மனுஷனே காணாம போற மாட்டை பத்தி பெருசா சொல்றீங்களா? என்னையா சொல்ற? மனுஷனை காணோமா? ஆமா ஏட்டையா, இந்த வேலுங்கிற பையல காணல மாடு காணா போது அவனையும் காணோம். மாட்டை காணோம்,
வேலைக்கான் வேலைக்கானோ மாட்டக்கானோ அரே சைத்தான், வழக்கமா பொண்ணுங்க பின்னாடி போவ, இன்னைக்கு நம்ம பின்னாடி வர. உன் பின்னால எவன் வருவான்? கோழி பின்னால தான் வந்த. நம்ம கிட்ட கோழி இருந்தா மொப்பம் பிடிச்சிருவியே. போன வாரம் நம்ம வீட்டுல பிரியாணி துண்ணிய எப்படி இருந்ததோ மறப்பனா? என் வீட்டு கோழியை திருடி எனக்கே பிரியாணி பண்ணி போட்டிய. அதை தின்னு விட்டு நான் கோழியை காணும்னு ஊரெல்லாம் தேடி காடு மூடலாம் தேனையா. கடைசியில உன் வீட்டுக்கு முன்னால என் கோழி ரெக்கை கிடந்தது கண்டுபிடிச்சேன். ஆமா, இதே எங்க திருண்ண? சந்தையிலே. சந்தையில திருடிட்டியா? கூட்டமா இருக்குமே. அரே, துடு கொடுத்து வாங்கினேன். துடு கொடுத்து வாங்கினியா? அப்ப சைக்கிள் கடை வித்துட்டியா? என்ன நினைச்சுக்கிறேன்? இந்த பஞ்சர் பாஷா பத்தி உனக்கு தெரியாது. எங்கெங்க எப்பப்ப கேப் இருக்குதோ அங்கெல்லாம் சொல் தட்டி பஞ்சர் போட்டு சம்பாதிப்பான். நம்ம வீட்டுக்கு பிரியாணி தர வரியா? நம்ம கேள்வி கேட்பான், நீ பதில் சொல்றான். ஓகே. கோழி முன்னாடி வருமா முட்டை முன்னாடி வருமா? கோழி தான் முன்னால வரும். எப்படி? முட்டை தான் பின்னால வருதே. வா வா வா. என்ன அறிவி சொன்னேன். முட்டையில இருந்து கோழி வருமா கோழியில இருந்து முட்டை வரும்? கோழியில இருந்தும் முட்டை வரும், முட்டையில இருந்தும் கோழி வரும். முட்டையில இருந்து குஞ்சு தான் வரும். குஞ்சு பெருசானா கோழி. நம்ம கிட்ட ஒரு குஞ்சு இருக்குது, பெருசாகட்டும். என்ன பண்ண போற? அறுத்துருவேன். கண்ணம்மா ஹரி கோரி ஹரி பியாரி. போடா போடா, நான் மட்டும் இருக்கையா? கண்ணம்மா வடா கண்ணு கண்ணம்மா, உன்னை காணாத கண் இல்லையே. பிரியாணி சொன்ன வரியா? அதெல்லாம் வேணும். அதெல்லாம் ஒண்ணு வேணையா? உன் சைக்கிள் கடைக்கு போயிருந்தேன், நீ அங்க இல்ல. இந்த உன் 10 ரூபாய் துட்டு ஒண்ணு வேணாம். நீ கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் உன் பையன் வந்து கொடுத்துட்டு போயிட்டான். என்னையா சொல்ற? அரே, உன் தம்பி இல்ல வேலு, இப்பதான் வந்து நீ கொடுக்க வேண்டிய எல்லா துட்டையும் கொடுத்துட்டு போயிட்டான். அதுலதான் இந்த 2 சேவல் வாங்கினேன். என் தம்பி வந்துட்டானா? என்ன இதெல்லாம்? எப்படி கிடைச்சது உனக்கு? சைக்கிள் கடனை கூட அடிச்சிட்டியாமே. உனக்கு இவ்வளவு காசு ஏதுடா? நீயே என்ன ஒண்ணுக்குமே உதவாதுன்னு சொன்னல, எனக்காக நீ ஏன் கடன் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் கடனை நானே அடிச்சிட்டேன். ரோசக்காரனாச்சு நீ. டவுனுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பாத்தியா? முதல்ல சொந்த சம்பாத்தியத்துல அக்காவை மறக்காம இம்புட்டு வாங்கி வந்திருக்கியே. ஆமா, இம்புட்டு ஒரே நாள் கூலியில வாங்கிட்ட? அப்படி என்னடா வேலை சொல்லுடா. என்னடா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் பேசாம இருக்க? எங்கயாவது திருடினியா? திருடிட்டியா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இதெல்லாம் உனக்காக தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ ஏன்க்கா கடந்து துடிக்கிற? கடனை தான் அடிச்சுட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? மரியாதையா சொல்லு. பார்வதி அக்கா வீட்டுல பசுவை காணுமாமே, அதை திருடி விட்டுப்டியா? நானும் திருடினேன். அது கூப்பிட்டுச்சு, நான் போனேன், அது பின்னாலே வந்துருச்சு. அட பாவி, உனக்கு எப்படி இந்த திருட்டு புத்தி வந்துச்சு தெரியுமா? என் சந்தோஷத்தை பால் அடிச்சுட்டியே. மானத்துக்கு பயந்து வாழற விட உங்க அக்கா, என் கூட பிறந்த உனக்கு எப்படி இந்த திருட்டு புத்தி வந்துச்சு? நானு கிட்ட கழுத போடாங்கிறது என் மூச்சில முழிக்காது. போயிடுங்கிறது போடா. வேலு பாத்தியா? வேலு பார்த்தேன். எங்க? முருகர் கையில. கண்ணம்மா வேலு பாத்தியா? கண்ணம்மா வேலு? கண்ணம்மாவை நான் அடிக்கடி பாக்குறேன் கனவுல, ஆனா வேலுதான் பார்க்க முடியல. அரே சைத்தான், நாய் வேஷம் போட்டா கொலைக்கு தானே பார்த்தேன். ஏகப்பட்ட அசிங்கமான கேஸ் பெண்டிங். இப்ப கூட பாரு, ஒரு ஒரு அக்கப்போரான கேஸ் கொடுத்துருக்கான். என்ன கேஸ்? பால்சாமின்னு ஒருத்தன் பசுமாட்டை காணமா, சட்டத்தை காக்க வேண்டிய போலீஸ் இப்ப மாடு மேய்க்கிற லெவலுக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்த மாட்டை காணமில்ல, அன்னையில இருந்து வேலுன்ற ஒரு பயல காணமா. வேலுவா? ஏய், அவன் நம்ம கண்ணம்மா தம்பிப்பா.
கண்ணம்மா எந்த கண்ணம்மா? அவளை உனக்கு கூட தெரியுப்பா. நீ வந்தா நீ கூட தண்ணி கொடுத்தாலே நான் கூட நெருப்புன்னு சொன்னேனே. இந்த சிகரெட்டை கூட பத்த வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னியே. ஆமாப்பா. பொன்சாமி ஒன்னும் கவலைப்படாத. அந்த நெருப்புல குளிர்கா எடுத்துக்கு. இதான் சரியான நேரம். தப்பிக்க முடியாதுடா நாய. ஏந்திரி. ஐயா விடுங்கய்யா, நான் என் தம்பிய பார்க்கணும். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறையா, என்ன விடுங்க. ஐயோ அடிக்காதீங்கய்யா, அடிக்காதீங்க. ஐயோ வேண்டாம். கடவுளே. ஐயா உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறையா, என் தம்பிய விட்டுருங்கய்யா. இன்னும் அடிச்சீங்கன்னா அவன் செத்து போயிடுவாயா. இங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த ஊக்கி போட்டு மிதிச்சிருவேன். பெரிய மனுஷனை பார்த்து ஜாமீன் கூப்பிடுவா. ஏந்திரடி. ஓவியா நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும்யா. மாணிக்கம் ஐயா, நெல்ல வைக்க 2 மணி நேரம் ஆகும். போய் பாரியா. இந்த பாரு கண்ணம்மா, இந்த போலீஸ் பொல்லாப்பெல்லாம் எனக்கு வேணாம். என்னை விட்டுடு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க?
என் தம்பி அவங்க அடிக்கிற அடிய பார்த்தா ஈரக்கொலையே நடுங்குது. அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களுக்கு வேண்டியவர் தானே, நீங்க சொன்ன அவர் நிச்சயமா கேட்பாரு. அட நீ ஒண்ணு, அவன் என் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்றேன், அவன் சட்டப்படி செய்யறத யாரு தட்டாலும் விட மாட்டான். ஏ முத்தம்மா, என்ன வேலை பாக்குறீங்க? நல்லா குனிஞ்சு வேலை பாருங்க. ஓ தம்பியோ ஊரடியே தப்பு பண்ணிட்டான், இதுல நியாயத்துக்கு மாறா பேசி என்னை ஜாமீன் எடுக்க சொல்றீங்க. என் கௌரவம் என்ன இருக்கு சொல்லு. ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்க சொன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா என் தம்பி இருந்தீங்கன்னா நாங்க வாழ்நா பூராவும் உங்களுக்கு அடிமை இருப்போம். பார், வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணிட்டேன். சரி, நீ சொல்றது உண்மையா இருந்தா உன் தம்பியை நான் ஜாமீன் எடுக்கிறேன். ஆனா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டா, அது பகலா இருந்தாலும் சரி ராத்திரியா இருந்தாலும் சரி, என்ன சொல்ற? என்னடா பொன்சாமி, எல்லாம் விவரமா சொல்லிட்டல? எல்லாம் சொல்லிட்டேன். நீ லேட்டா வந்தீங்கன்னா ரெண்டாவது ஆட்டம் பார்க்க வேண்டியதா போயிட்டு பாத்துக்கோ. ஐயோ, நமக்கெல்லாம் விளம்பரத்துல இருந்து பார்த்தா பிடிக்கும். சரி சரி, நீ போ. கான்ஸ்டபிள், அந்த பையல வெளியே தள்ளி விடு. என் வேலை ஜாமீன் எடுக்கிறதோட முடிஞ்சு போச்சு. இனிமே கேஸ் ஐயா கையில தான் இருக்கு. ஐயாவும் இன்னைக்கு ரைஸ் மில்லுக்கு வரேன்னு இருக்காரு. ரொம்ப நேரம் எங்களை காக்க வச்சிடாத. காக்க வச்சேன்னா உன் தம்பிக்கா நீ 9 வருஷம் காக்க வேண்டியதாயிடும். இதோ தம்பி வந்துட்டான், கூட்டு போ. தாயெங்கும் தந்தை என்றும் பாடும் தாலாட்டு, தம்பிக்கு ஒரு பாட்டு. தாயெங்கும் தந்தை என்றும் பாடும் தாலாட்டு, தம்பிக்கு ஒரு பாட்டு. நீ வாடே வாடியே என்னடா இவ இன்னும் வரல? அவசரப்படாதப்பா, கண்டிப்பா வருவா. எப்பயுமே காத்திருந்து அனுபவிக்கிறது தான் சுகமே. தானமே கொடுக்காம புண்ணியத்தை வாங்கிட்டவனா நீ? என்னடானா தானமும் கொடுத்துட்டு புண்ணியத்துக்காக காத்துட்டு இருக்க சொல்றிய? என்ன நியாயம்? குளிக்கணும் முடிவெடுத்துட்டு இங்கே உட்காந்துருந்தா எப்படி? ஆத்திலே போய் முழிக்கிட வேண்டியதுதான். எந்திரி. சுயநலம் இருக்கும்போது அவளை அனுபவிக்கணும். அவளை ஒன்று நிறுத்து.
கண்ணம்மா கண்ணம்மா முன்னாடி போ என்னம்மா வெளியே கண்ணம்மா வைக்க முடியல கெட்டு போயிருக்கிறா கந்தசாமி. பாதை சரியில்லாதனால தானே வண்டி அங்கேயே விட்டுட்டு வந்துருக்குறோம். இந்த பஞ்சாயத்துல என்ன பண்றானுங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் இந்த ஆண்டவங்க தான் வெளிச்சம். யார் நீங்க? ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? இந்த தம்பிக்கு என்னாச்சு? நீங்க எங்க போகணும்? எங்க போறதுன்னு தெரியல, அதான் இங்க உட்கார்ந்துருக்கோம். கந்தசாமி, இவங்களை வண்டியில ஏத்து. சரிங்க. வணக்கம் என்னாச்சு? என்ன தம்பி ரொம்ப ஓவரா குடிச்சிருக்காரு? நம்மள மாதிரி போல இருக்கு. நிதானமா குடிக்கணும், அப்பதான் நல்லது. என்ன மாதிரி இல்ல அண்ணாச்சி? மத்தவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீ ஒழுங்கா குடிக்காம இரு. இவங்க நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம். இந்த கோயிலுக்கு பக்கத்துல வீடு இருக்கு பாரு, அதை சுத்தம் பண்ணி இவங்களை தங்க வை. அப்புறம் இந்த வைத்தியரை வர சொல்லி தம்பி கொஞ்சம் பார்க்க சொல்லு. இப்ப வைத்தியரை வர சொல்றேன், அப்புறம் வீட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். நமக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். உன் பொண்ணு அல்லிக்காக பாக்குறேன். இல்ல ஒண்ணு. அட நீங்க என்னங்க அல்லி பேரை சொல்லி இருக்கிற போதையே கெடுத்துட்டீங்க. போங்க. இவன் பேரு பெருமாள். குடிச்சிருக்கான தவிர உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். இந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. என்னம்மா அது? இந்த பார், உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஓணும்னா கூச்சப்படாம என்கிட்ட கேளுங்க, தெரியுதா? எனக்கு ஒரு 100. 2 பேரும் எனக்கு பின்னால வாங்க. என்னென்ன? அதுவா பெருமாள் பொண்ணு அல்லி. இத்தனை நாள் நான் கவனிச்சதே இல்ல. சிக்குமா? சிக்குண்ண, ஆனா வேற ரூட்ல போடும். என்ன ரூட்? பெருமாள் ரூட்ல. அது என்ன ரூட்டா? பெருமாள் தண்ணி வண்டி. அந்த வண்டியில ஏறிட்டீங்கன்னா புடிச்சிடலாம். என்ன வேணாமாலும் என்னமா நீ
பார்த்து வரக்கூடாது, இப்படி இடிச்சிய போய் இருக்கிட்டு பெருமாள். மனுஷன் இடிப்பட்டா எப்படிப்பட்ட ஒரு உடம்புல இடிபடணும், இல்லாட்டி இடிப்பட்டவன் உடம்பையாவது. நீ எங்க போயிட்டு வர? உன்னை பாக்குறதுக்காக அங்க போயிருந்த, நீ அங்க இல்ல. இப்ப என்ன பார்த்து ஒண்ணு பரவசம் ஆயிட்டியா? சரி சரி, நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வரேன். போ. அப்பா சீக்கிரம் வந்துடணும். என்ன இது? ஏப்படாத, உங்க அப்பனை நான் பாத்துக்கிறேன் குழந்தை, நீ போ. பெருமாள், குரங்குக்கு எப்போது புள்ளிமான் பிறந்ததா கதை இருக்குதாயா? இல்லையே. இருக்குதா? இப்ப நான் பார்த்தேனே. அது அவங்க அம்மா சாய். ஐயோ, அவங்க அம்மா பார்க்காம போயிட்டேனே. ஐயோ, கொஞ்சம் விட்டா நீ குடும்பத்திலே குழப்பிடுவப்பா. இதெல்லாம் எங்க பரம்பரை நிலம். எங்க அப்பன் பாட்டன் சம்பாதிச்சு வச்சது. இத வித்து திங்காம 10-16 பெருக்கி வச்சிருக்கேன். ஆமா, வாங்க வாங்க. இதோ பறந்து கிடக்கிற இந்த வயல் வரப்பெல்லாம் உங்க சொந்தம். நீங்க 2 பேரும் என் பிள்ளைங்க. இந்த பூமி இருக்கு, இது மண் இல்லம்மா, பொண்ணு. நல்ல மனசோட பாடுபடுங்க. இது நம்ம உங்களை கைவிடாது. என்ன வேலை? சந்தையில எல்லாமே நல்ல வேலைக்கு போயிருக்கு. இந்தாங்க வேலை. இது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம். நான் வெறும் நிலத்தை மட்டும் தான் கொடுத்தேன். அதுல நீங்க 2 பேரும் ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சனால தான் இந்த பலன் கிடைச்சது. பலன் உழைச்சவன தான் போய் சேரணும். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் நிலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சு அபிவிருத்தி பண்ணுங்க. இந்தா இப்படி. கண்ணம்மா 2 பேரும் உள்ள வாங்க. இலை இங்க வா. பாத்தியா, கஷ்டப்பட்டு உழைங்கடா. வாங்கிக்கமா. எதுக்குமா இந்த புது துணி எல்லாம்? எங்களுக்கு எதுவே போதுமா? என் மக சரோஜா கல்யாணத்துல அவ அக்காவும் அண்ணனும் பழைய துணியை கட்டிட்டு இருக்கிறது. புது துணி கட்டிட்டு இருக்கவானா? அதுக்குதான். தபார் வேலை, என் மக கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் தான் பாத்துக்கணும். சரிங்க ஐயா. எடுத்துக்கமா. மலை போல வாழணும், அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா வாழணும். இந்த என்ன பெருமாள் இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்க? தலைவர் பொண்ணு கல்யாணம் இல்ல, பெருமாள் பாட்டிலையும் இருப்பான் பாட்டிலையும் இருப்பான். ஆமா புஷ்பா, உனக்கு எப்ப கல்யாணம்? அட போய்யா, என் பொண்ணுக்கு தான் வர தை மாச கல்யாணம். ஐயோ, உன் கல்யாணத்தை தான் கொண்டாட முடியல, உன் பொண்ணு கல்யாணத்தை கொண்டாடிடுவான். ஐயா தலைமையில தான். அடே பாயசத்தை ஒழுங்கா காசு தெரியுதா? அப்பா, அது பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் சமையல் நல்லா செய்யணும் தெரியுதா? நல்லா செய். இது எல்லாம் அறுத்து போடுங்க. அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா வாழணும், மாமனும் மச்சனும் மலை போல வாழணும். இன்னைக்கு நான் பண்ற கலாட்டாவ பாவம் இச்சுக்கிட்டு ஓட போது எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்க. இந்த மைசூர் பாக்கு
போல வாழணும் அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா ஐயையோ. போட்டுக்கோமா. என்னம்மா இதெல்லாம்? நல்ல நாள் அதுவுமா. பெருங்கழுத்தோட இருக்கலாமா? எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? நீ என் பொண்ணு மாதிரிதாம்மா. உனக்கு போட்டு அழகு பார்க்க நான் நினைக்க கூடாதா? Come on,
கையில் பிடிச்சு சக்திக்காக அந்த எல்லாவற்றான் நான் கையில் ஏமா வீட்டுல யாரல்ல அதான் நான் இருக்கிறேன்னு கல்லு விளக்க மாதிரி அந்த எல்லாவற்றான் நான் கையில் வழியில வரும்போது குடிச்சிட்டு கிடந்தாரு பாவமா இருந்து தூக்கிட்டு வந்தேன். இவர் இந்த நிலைமையில பார்த்தா அவனுக்கு பாவமா இல்ல? எல்லாம் தினமும் பார்த்து பார்த்து பழகி போச்சு. இவர் ஏன் எப்படி குடிக்கிறாரு? அது என்னுடைய பிறப்புரிமை. சந்தோஷமா இருந்தாலும் குடிப்பேன், சோகமா இருந்தாலும் குடிப்பேன். சரி நீ பாத்துக்க, நான் வரேன். நெல்லு அம்மா உள்ள வீட்டுக்கு வந்திருக்குது, ஒரு வாய் சாப்பிட்டு கேளுமா. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், 2 பேரும் சாப்பிடுங்க. தாயே, ஏன் தாய் அழுவுற? காலங்காத்தால கண்ணீர் விட்டா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பெரிய குடும்பம், நம்ம வீட்டு லட்சத்தை மத்தவங்க பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொல்ற? நேற்று ராத்திரி சாப்பிட்டியா? ஃபுல்லா சாப்பிட்டுனேன். மாணிக்க மசால் வடை எல்லாம் கூட வாங்கி கொடுத்தான். அத கேக்கல, சோறு தின்னியான்னு கேட்டேன். பாதி ராத்திரில எழுப்பி நீதான் எனக்கு சோறு போட்ட. சோறு ரொம்ப ருசியா இருந்தது தாயி. அது நம்ம வீட்டு சாப்பாடு இல்ல, நம்ம வீட்டு பரிதாபத்தை பார்த்து வேலு கொடுத்த சாப்பாடு. வேலு கொடுத்த சாப்பாடா? ஆமா. வேலு ரொம்ப நல்ல பையன். வெக்கமால சாப்பாட்டுக்கு வச்சு இந்த காசை எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வீதியில விழுந்து கிடக்குறிய. செத்து போன எங்க அம்மா கூட போய் நீயே சேர்த்துக்க வேண்டியதானே? உங்க அம்மா போன கையோட நானும் போய் சேராம இருந்ததுக்கு காரணமே நீதாம்மா. அவ கை குழந்தைய விட்டுட்டு போயிட்டா. அத மறக்க முடியாம தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அவ மட்டும் உயிரோட இருந்து உன்னை வளர்த்திருந்தா நான் எதை பத்தியும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இந்த பாழா போன குடிப்பழக்கத்துக்கு நான் ஆளா இருக்க மாட்டேன். ஏமா தாயி, நீ இப்ப ஹாட்டு விட்டுட்டு போயிட்ட. ஏதோ என்னால முடிஞ்சது வளர்த்து ஆளாக்கி இருக்கிற. இத கரை சேர்த்து விட்டுட்டுன்னா அப்புறம் நான் அக்கறைக்கு வந்துருவேன். அழுவாத, என்ன பண்றது, எல்லாம் என் தலைவிதி. அழுவாத அழுவாத.
இந்த வெளியூர்ல இருந்து வந்த வேலு பைய அள்ளி கூட சுத்திட்டு இருக்கான். உங்க காதலுக்கே எதிரி ஆயிட்டான். வேலு பயிலும் அள்ளி பொண்ணும் சேர்ந்து சுத்துறது பார்க்க சைக்கிள் அண்ணே நேற்று கூட அவங்க 2 பேரும் அங்கங்க சைக்கிள் சுத்த நான் பார்த்தேன். இந்த மாதிரி குடிக்கிறதுனாலதான் அள்ளி உங்களை வெறுக்குதுன்னு. இதாங்க மெத்தலையா கேட்ட ஐடியாடா. இனி குடி பழக்கத்தை விட்டுலாம் பாரு. ஆமாண்ணே. போதுண்ணே பாத்துண்ணே. இல்ல அன்னைக்கு அவ அப்பனை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய பேர் அந்த ராஸ்கோல் தட்டிக்கிட்டு போயிட்டான்டா. என்னண்ணே இனிமே எங்க இருந்தாலும் வாழ்க்கைதானா? அவன்டா சொன்னா எங்க இருந்தாலும் வாழ்கன்னு. எங்க இருந்தாலும் இனிமே நான் தான்டா வாழ்க. ஏண்டா அன்னைக்கு நம்ம முன்னாடி அவன் பலத்தை காட்டினான்ல. ஆமா. அந்த குடிகாரன் அப்படியே அழகா தூக்குனான்ல. ஆமாண்ணே. தூக்கிட்டு போனான் அவனோட 2 கைகளையும். வேகமா நடந்து போனான்ல அந்த 2 கால்களையும் உடைச்சுறேன். எங்க ஊர் பொண்ணு கூட சுத்தி இருப்பேன். ஐயோ அப்பா விடுறா ஐயோ விடுறா ஓடுறாங்கடா விடுறா வரா
இந்த பச்சை தாவணி போட்டு வாய்க்காட்டுல ஓடி வந்து அந்த தாவணி யார் வாங்கி எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்ததா? ஐயா பாருங்க எப்படி வந்து நிக்கிறான்னு. ஐயோ ஐயோ என்னாச்சு? என்னது காயமெல்லாம்? அவனையே கேளுங்க. ஏயா எங்க போயிருந்த? ஏன் இப்படி ஆச்சு? அள்ளிக்கிட்ட 2-3 ரவுடி பசங்க கலாட்டா பண்ணாங்க. அவங்க கூட இங்க தகராறு ஆயிடுச்சு. நாம ஊரு விட்டு வந்ததுக்கு காரணமே நீ இப்படி அனாவசியமா எல்லா விஷயத்திலயும் தலையிட்டதுனாலதான். இங்கே வந்து இப்படி நடந்துக்கிட்டா எப்படிடா? கொஞ்சம் சும்மா இருமா. ஏன்பா அள்ளி கூட வேற யாரும் வரல? இல்ல, அள்ளியும் நானும் மட்டும்தான் போயிருந்தோம். வேலு நீ உட்காருப்பா. கண்ணம்மா நீ கொஞ்சம் உள்ள வா. அண்ணம்மா, இதுங்க விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சின்னஞ்சிறுசுங்க தப்பா நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டையும் பிடிச்சி கால்கட் போட்டுடணும். ஆமாமா, அள்ளி ரொம்ப நல்ல பொண்ணு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதுதானே? அனாதையா இருந்த 2 பேருக்கும் இப்ப நீங்க தான் அம்மா அப்பாவா இருக்கீங்க. ஐயா, நீங்க எது சொன்னாலும் எங்க நன்மைக்கு தான் சொல்லுவீங்க. கண்ணம்மா, மேற்கொண்டா வேண்டிய எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போ. நான் பயிர வர சொல். இந்த வேலு பயிர வர சொல். ஓஹோ, அப்படியா விஷயம்? அள்ளியோட மானத்தை காப்பாத்ததான் நீங்க சண்டை போட்டீங்க இல்லையா? ஆமா. அவ மனசு கோணாம வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்தீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஏன் அவருக்கு வாய் இல்லையா? ஆமா. வாய் இருக்கேன்னு சொல்லேன்டா. வாழ்நாள் பூரா காப்பாத்துறேன்னு சொல்லேன்டா. வாயை திறந்து சொல்லேன்டா. இல்லங்க, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் இப்ப இல்லடா. போய் பார்த்து பேசி அப்புறம் தான் கல்யாணம். அது இல்லம்மா, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாம நான் கல்யாணம் பண்ண விரும்பல. வேலு, கண்ணம்மா உன்னை ஒரு மகன் மாதிரி வளர்த்திருக்கா. ஒரு மகனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறதுதான் ஒரு தாயோட சந்தோஷமே இருக்கு. புரியுதா? ஆமாப்பா, உனக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்காம அவ எப்படி கல்யாணம் பண்ணிப்பா? முதல்ல உனக்கு கல்யாணம் ஆட்டும், அப்புறமா அவ கல்யாணத்தை நாங்க பண்ணி வைக்கிறோம். வேலு, என்னாச்சு? சொல்லியா? உங்க அக்கா ஏதாவது சொல்லிச்சா? சொல்லையா? பெரியவர் ஏதாவது சொன்னாரா? என்ன சொன்னாரு? என்ன போல ஒரு வாலிப ஆம்பளை உன்னை போல ஒரு வாலிப பொண்ணை சந்திக்க கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன நீ மறந்துடு. நாளைக்கு காலையில எல்லாரும் வந்து பொண்ணு பாக்குற வரைக்கும் நாளைக்கு உங்க அப்பா வீட்டுல இருக்க சொல்லு. ஐயோ, காலையில எங்க அப்பா குடிக்க போயிடுவாரு. தெரியும். நாளைக்கு ஒரு நாளாவது அவர் பிடிச்சவே, இல்லைன்னா அவ்வளவுதான்.
திறந்திருப்பானே, கடை திறந்திருப்பானே, கூட்டாளி வேற வந்து காத்துக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. அம்மா, அம்மா, வாமா, வாமா, வாமா. மாமா, கையில காசு இருந்தா கொடுமா. கடை திறந்திருப்பான், நான் போய் என் தொழில ஆரம்பிச்சுக்கிறேம்மா. காசு கிடையாது, நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கப்பா, நானே செஞ்சு தரேன். உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்குமா? இந்த கட்டைய பத்தி சட்டையே பண்ண மாட்டேன். இன்னைக்கு என்ன கொழுக்கட்டை அது இதுன்னு ரொம்ப அக்கறையா கேக்குற? சொல்லுங்கப்பா, கொழுக்கட்டை வேணுமா, பணியாரம் வேணுமா, பால் பாயாசம் வேணுமா? வீட்டுல பால் இருக்கு, நீங்க போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. நான் போய் அரிசி வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே? காசு இருந்தா கூட, காசு இருந்தா கூட. மலிவு விலை பாக்கெட்ல போட்டு விக்கிறேன் அரிசி, நான் போய் வாங்கிட்டு வரேன். காசு கொடு, காசு. அப்பா, நீங்க போய் பால் காய்ச்சுங்க, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன். நான் போய் பால் காய்ச்சறதா? எம்மாடி, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன், நீ போய் பால் காய்ச்சு. அப்பா, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன், நீங்க போய் பால் காய்ச்சுங்கப்பா. ஏமா ஏமா அம்மா, நீ சொல்றது நியாயமா? நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. வேணாம்மா, நான் சொல்றது கேளுமா. வேணாமா, விட்டுருமா, வேணாமா. உட்காருங்கம்மா. இந்தாங்க கரண்டி. என்னம்மா பண்ணணும்? போட்டு அதை கிண்டிக்கிட்டே இருங்க. எழுந்திருக்கவே கூடாது. பால் கிண்டுறத விட்டீங்க, அப்புறம் பால் திரிஞ்சியே போயிடும். கிண்டுங்க. அப்பா, அவங்க வந்திருக்காங்க, சீக்கிரம் போங்கப்பா. யாருமா? அவங்கப்பா. பெருமாள் இருக்கானா? இத வரையா? நீ கண்டு அண்ணாச்சே, வணக்கம் அண்ணாச்சே. நீங்க எல்லாம் பெரியவங்க, இப்படி திடுதுப்புன்னு வந்து நிக்கிறீங்க. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்து நிப்பேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன் வீட்டுக்கு நாங்க தான் வரணும். அப்படியா? உட்காருங்க. உட்கார் உட்கார். கண்ணம்மா, நீ உட்கார். என்ன அது எங்கேயோ போற மாதிரி உட்காந்துட்டு? சரியா உட்காரியா? வாக்கியம், விஷயத்த சொல்லு. நம்ம கண்ணம்மாவோட தம்பி இல்ல, என்னங்க ஆச்சு? வயசுக்கு வந்துட்டான். வயசுக்கு வந்துட்டானா? கல்யாண வயசுக்கு வந்துட்டான்னு சொன்னேன். ஓஹோ. வேலைக்கு சாப்பிடறது இல்ல, சிலையா உட்காந்து நிலைய பாக்குறான். சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். பண்ணிடுவான். ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா சொல்ல, நல்ல குணவதியா இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும். என்ன கண்ணம்மா, நான் சொல்றது சரிதானே? நல்ல பொண்ணா? நல்ல பொண்ணுனா இந்த நாகப்பம் பொண்ணு நல்லம்மா. பேருதான் நல்லம்மா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணே இல்ல. அப்படியா சொல்றீங்க? ஐயோ, இந்த நம்ம குண்டு கணேசன் பொண்ணு குணக்கட்டவளாச்சே. ஓஹோ. இந்த கோடி வீட்டு வீரப்பன் பொண்ணு நல்ல மூக்கு முழியமா லட்சணமா இருக்கு. இப்ப அவ வாய் வெறுமா இருக்கா. போன தை மாசம் தான் கல்யாணம் ஆச்சு. அப்படியா? அப்பனா நல்ல பொண்ணு இந்த ஊர்ல கிடைக்காது, நாம வெளியூர்ல தான் பாக்கணும். அட போயா, வீட்டுக்குள்ளே பொண்ணை வச்சுட்டு வெளியூர்ல போய் பொண்ணை தேட சொல்றான். வீட்டுக்குள்ள பொண்ணா? வீட்டுக்குள்ள என் மக அள்ளி தானே இருக்கு. அள்ளிதான் பொண்ணு. அள்ளியா? ஆமாங்க, உங்க மக அள்ளியதா என் தம்பி வேலுவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என் மக அள்ளிக்கு கல்யாணமா? ஐயா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டதுக்கு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எடுத்து கொடு. அல்லி, ஆமா, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வா. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போதும். இதுவரைக்கும் எனக்கு மகளா இருந்த, இனிமே மருமகளா வரப்போற. அப்புறம் வள்ளுவரை பார்த்து ஒரு நல்ல நாளை குறிச்சு சொல்லி அனுப்புறேன். பெருமாளே, கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடுவோம். ஆகட்டும். வரேன் பெருமாளே. வாங்கய்யா, வாங்கம்மா. நல்லா இருக்கணும். பெருமாளை, டேய், என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இனிமே என்ன தண்ணி அடிக்க கூப்பிடாத, நானும் வரமாட்டேன்.
போடா. நான் இப்படி மாறி போட்டேன். போடா. அம்மாடி, இனிமே அப்பா தண்ணி அடிக்க மாட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே தண்ணி அடிக்க மாட்டேன்.
வருஷம் எவ்வளவு கஷ்டம். இனிமே நம்மளை தொடர்ந்து வந்த எல்லா கஷ்டமும் கலைஞ்சு போயிடும். உனக்கும் அல்லிக்கும் கல்யாணம் ஆயிட்டா அதுக்கு பிறகு நாம நல்லதைத்தான் பார்க்க போறோம். ஆமாக்கா, நீ வேலைக்கு போக வேண்டாம், அல்லியே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு வா, வீட்டுல காட்டுல. இத பாரு, அல்லி வேலைக்கு போக வேண்டாம், அவ சின்ன பொண்ணு. ஆமா, கிராமத்துல பிறந்துட்டு அதுவும் ஒருத்தனுக்கு வாழ்க்கைப்பட்ட பிறகு வீட்டுல சும்மா உட்காந்து பால் பாயாசமா சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? அல்லி தான் வேலைக்கு போவா, உன்னை நான் வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுவேன். என்ன முடமாக்கி போடுறதுல உனக்கு அப்படி என்னடா ஆசை? அல்லி பூ போல பொண்ணுடா, பாவண்டா அவ. அவளுக்கு பாவம் பரிதாபம் இல்ல, நான் பாத்துக்கிடுவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. எப்பா, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள உரிமை கொண்டாடுதியா? இத பருவேலு, என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என்னால உழைக்க முடியும். நான் தான் வேலைக்கு போவேன், நீயும் அல்லி சந்தோஷமா இருக்க போறீங்க. நாங்க 2 பேரும் மட்டும் இல்லக்கா, நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறோம். வேலு, உன் பொண்டாட்டி, நீ, நான், உன் பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம். நான் புல்லுக்கட்டை தலையில தூக்கிக்கிட்டு உன் குழந்தைய இடுப்புல தூக்கிக்கிட்டு வரும்போது உன் மூத்த மகன் அத்தை என்னையும் தூக்குன்னு அழுது அடம் பிடிக்க போறா. எனக்குவே சந்தோஷமா இருக்குடா. என்னடி யோசிக்கிற? ஏண்டி என்கிட்ட தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? நீ எங்க ஓடினாலும் சரி, என் கடனை வசூலிக்காம விடவே மாட்டேன்.
என்னையா, என்ன விஷயம்? சார் அது வந்து சார். யோ கான்ஸ்டபிள், இந்த ஆளுக்கு தண்ணியை கொடு. தொண்டையை ஈரம் பண்ணாதான் வார்த்தையே வரும். மிஸ்டர் சார், நம்ம பொன்னுசாமிய பொன்மணி கிராமத்துல கொலை பண்ணிட்டாங்க சார். கொலை பண்ணிட்டாங்க? வேலு தேடி போனவரு திரும்ப வரவே இல்லை சார். இத நான் சும்மா விட போறதில்ல. அந்த நாயங்களை கண்டுபிடிச்சு என்ன செய்யணும் பாரு. சர்ச் பண்ணுங்க. வேலை எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லிடு. சொல்ல மாட்டேன்? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியலன்னா எனக்கு தெரியாம போயிடுமா? அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்காம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். எவனாவது வேலுவை காப்பாத்தணும்னு மறைச்சு வச்சிருந்தீங்க, இதே கதிதான். அப்படி ஒரு நல்லெண்ணம் இருந்தது, உடனே மாத்திட்டீங்க. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னை என் கண்ணு போல காப்பாத்தின. உனக்காகத்தான் நான் ஊரை விட்டே ஓடி வந்தேன். ஆனா இது நம்ம பின்னாடியே துரத்துட்டு வருது. நல்ல காலம் பிறந்துடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது வந்த வேகத்திலேயே ஓடி போயிடும் போல இருக்கு. எங்க போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. நீ அழாதக்கா. ஆண்டவன் நமக்கு அழுந்தது அவ்வளவுதானா? அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம். நீ திங்காம தூங்காம என்னை காப்பாத்தின. நான் உனக்கு என்ன கைமாறு செய்த? என் உயிரை கொடுத்தாவது உன் மானத்தையும் மரியாதையும் காப்பாத்துவேன். வாக்க பெரியவரை போய் பார்ப்போம். நீ அள்ளி வீட்டுக்கு போ, உனக்கு அதான் பாதுகாப்பா இருக்கும். நான் போய் பெரியவரை பாக்குறேன்.
வேலு உள்ளதானடா இருக்கான். வேலுவா எனக்கு தெரியாதா? சார் வேலு இங்க வந்தது மாணிக்கம் பார்த்து தான் சொன்னா சார். சார் உள்ள யாருமே இல்ல, அதான் பூட்டி வச்சிருக்கேன். நிஜமா போய் சொல்றான் சார். உள்ளப்பா. ஏன்டா கொலை பண்ண? எவன் எல்லாம் எங்க அக்கா மேல கை வைக்க நினைக்கிறானோ அவனெல்லாம் கொலை பண்ணுவேன். வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களோட மானத்தை காப்பாத்துறத விட ஒரு ஆம்பளைக்கு என்ன வேலை? அட பொம்பளை மானத்தை காப்பாத்துற ஆம்பளை ஆயிட்டிய. சுண்டலி மாதிரி இருந்த பய சீரி பாயிர. இருந்து போய ஐயா ஐயா கத்தாத. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நல்லாவே தெரியும். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணில் மண்ணை தூவிட்டு இங்க வருவேன்? போலீஸ்காரன்னா இழிச்சவை நினைச்சிட்டு இருக்கியா? உன்ன தம்பி எப்படி சித்திரவதை பண்ணது இல்லை, அவன் செத்து போயிருவாயா? உன் தம்பி இன்னும் உயிரோட இருக்கானே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டானே, அதை யோசிச்சு பாத்தியா? அந்த ரைஃபிள்காரரை கொன்னது நான் தான். அதுக்காக எனக்கு தண்டனை கொடுங்க. என் தம்பியை விட்டுருங்கய்யா. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. அது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் தீர்த்துட்டா நீயும் தம்பியும் இந்த ஊரை விட்டே போயிடலாம். அப்புறம் நான் குறுக்க இருக்க மாட்டேன்.
ஆ